ஹாய் சூரிஸ் ஜோ. இன்னைக்கான வீடியோல நான் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி போடுறதா வீடியோ போட்டிருந்தேன். அதுதான் இந்த வீடியோ காட்ட போறேன். அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி வீடியோ போட்டா ஜஸ்ட் நீங்க அந்த வீடியோ பார்த்து அந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் வேணா நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஆனா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு ஆம்பிளிஃபையர்னா என்ன, அதுல என்னென்ன ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ண போறேன், அது எப்படி எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்ற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிட்டாலே உங்களால ஒரு சின்ன ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ண முடியும். அதோட ஒரு பெரிய டால்பி டிடிஎஸ் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்னென்ன ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ண போறேன், அந்த ஸ்பேர்ஸ்க்கான ஒர்க்கிங் என்னன்றத சொல்றேன். நீங்க எல்லா ஆம்பிளிஃபையருக்கும் இதே ஸ்பேர்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க. என்ன ஜஸ்ட் அந்த ஸ்பேரோட ஷேப் மாறலாம், டிசைன்ஸ் மாறலாம், பட் இன்புட் அவுட்புட் எல்லாமே ஒன்று தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம்னா கியர் பைக்ல நம்ம கியர்ஸ் போடுறோம். ஒரு பைக்ல 4 கியர் இருக்கும், இன்னொரு பைக்ல 5 கியர் இருக்கும், 6 கியர் கூட இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் மட்டும் தான் மாறும், பட் பேசிக்கா எல்லாமே ஒன்று தான். பெட்ரோல் போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையரோட போர்டில் ஆடியோ இன்புட் கொடுத்து பவர் சப்ளை இன்புட் கொடுத்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட் நீங்க கெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பட் போர்டோட நேம் தான் வேற. ஒன்று எஸ்டிகே போர்டு சொல்லுவாங்க, இல்லை மாஸ்ஃபெட் போர்டு, டிரான்சிஸ்டர் போர்டு, கிளாஸ் டி போர்டு, அந்த மாதிரி போர்டோட நேம்ஸ் மட்டும் மாறும். பட் போர்டோட ஒர்க்கிங் எல்லாமே ஒன்று தான். அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியன் ரெடி பண்ணா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் நீங்க ஒரு டெக்னீஷியனாவே மாறி மற்றவங்களுக்கு நீங்க ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி தரலாம். ஸோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைப்படும்னா, ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் கேபினெட் நான் அக்ரிலிக் ஷீட்டோட சேர்த்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் 24 வோல்ட் 5 ஆம்பியர்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று, அண்ட் 50 வோல்ட் 4700 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் 2, ஒரு பவர் சப்ளை பிசிபி 1, 4 6 ஆம்பியர் மெட்டல் டயோடு, ஒரு 35 வோல்ட் 1000 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் 1, 4 2 ஆம்பியர் டயோடு, ஒரு 7805 ரெகுலேட்டர் 1, ஒரு 7812 ரெகுலேட்டர் 1, STK 4392 ஸ்டீரியோ ஐசி 3 எடுத்துக்கிட்டேன். STK 4191 ஐசி அதுக்கான பிசிபி 1 எடுத்துக்கிட்டேன். ஹீட்சிங் பிளேட் 1, ப்ரோலஜிக் போர்டு 1, ப்ளூடூத் பகாரியா ஸ்லிம் போர்டு 1, ஒரு 6 சேனல் மாஸ்டர் கண்ட்ரோல் 1, 2 சேனல் 100K கண்ட்ரோல் 6, 5.1 அண்ட் 2.1 செலக்ஷன் சுவிட்ச், ஸ்பீக்கர் சாக்கெட்ஸ் 3 இல்லை 4 தேவைப்படும், பார்த்து எடுத்துக்கோங்க. 2 RC சாக்கெட்ஸ் 2 எடுத்திருக்கேன். 12 வோல்ட் ஃபேன் 2, ஃபிட்டிங் கிட் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அந்த அக்ரிலிக் ஷீட் மேட்ச் ஆகிற மாதிரி கிளாஸ் நான் வாங்கியிருக்கேன். PVC புஷ் ஒரு 4, அப்புறம் கனெக்ஷன் பண்ணுறதுக்கான ரிப்பன் ஒயர்ஸ், நெக்ஸ்ட் ஒரு AC மெயின் ஒயர், அவ்வளோதான். நம்ம வாங்கியிருக்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் 24 வோல்ட்லையும் 12 வோல்ட் 1.5 ஆம்பியர்லையும் கொடுக்கும். இந்த 24 வோல்ட் தான் நம்ம வந்து ஆடியோ போர்ட்ஸ் அண்ட் ப்ரோலஜிக் போர்ட்ஸுக்கு பாசிபிள் யூஸ் பண்ண போகிறோம். மீதி இருக்க 12 வோல்ட் வந்து ப்ளூடூத் போர்டுக்கு, ஃபேனுக்கு, LED லைட்டுக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணி காட்டுறேன். நம்ம எலக்ட்ரிக் ஒயர் மாதிரி இருக்கிற இந்த ரெட் கலர் ஒயரில் தான் நீங்கள் வந்து பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நம்ம 230 வோல்ட் ஏசி பவர் சப்ளை கொடுத்தா இந்த சைடில் இருந்து 24024 அப்புறம் 12012 2 பவர் சப்ளை கிடைக்கும். இதில் ஏன் டியூவல் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோன்னா, ஆம்பிளிஃபையர் ஒர்க்கிங் அப்போது ஸ்பீக்கர்ஸு ஆக்ஷன் மூலிமா தான் நம்மளுக்கு வந்து ஆடியோ அவுட்புட் கொடுக்கும். அப்போது அந்த ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்போது எந்த விதமான பவர் சப்ளை லோடு வேரியேஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம டியூவல் பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து 24/0/24 இங்கே 2 பின் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு காப்பர் ஒயரில், இதுதான் வந்து 0 டேப்பிங். 24/0/24 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 12/0/12 இதுலேயும் வந்து 2 ஒயர் இருக்கும், அதுதான் 0வாக கன்சிடர் பண்ணிக்கணும். 12/0/12 24/0/24 இந்த மாதிரி 2 பவர் சப்ளை வரும் டியூவல் பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மரில். அண்ட் இதுக்கு நம்ம 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இது 63 வோல்ட், இது யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். STK 63 யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஐசி சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வரும். அதனால ஒரு 50 வோல்ட் 5000 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த கெப்பாசிட்டரில் இந்த லைன் இருக்கும் பார்த்தீங்களா, மைனஸ் சிம்பிள் போட்டு ஒரு ஒயிட் லைன், இந்த லைன் பக்கம் இருக்க பின் வந்து நெகட்டிவ் உங்களுக்கு. இன்னொன்று வந்து எந்த வித மார்க் இல்லாமல் இருக்கிறது தான் நமக்கு பாசிட்டிவ். அதே மாதிரி 2 கெப்பாசிட்டரும் அதே மாதிரி தான். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற பவர் சப்ளை பிசிபி. இந்த பிசிபியில் இந்த இடத்துல தான் கெப்பாசிட்டர் நம்ம மாட்ட போகிறோம், 2 கெப்பாசிட்டரும். இதில் அந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நெகட்டிவ் லைன். அதாவது இந்த கெப்பாசிட்டர் இருக்கிற இந்த ஒயிட் லைனும் ஒரே மாதிரி வந்து பொசிஷன் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கணும். இது வந்து சேம் அதே மாதிரி ஒயிட் லைன் இருக்கிற இடத்துல நெகட்டிவ், இல்லாத இடத்துல பாசிட்டிவ் போட்டு இந்த இடத்துல நம்ம சால்டர் பண்ணிக்கணும். அது சால்டர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் தான், ஸோ நம்ம 6 ஆம்பியர் டயோடு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது இல்லை 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து மெட்டல் டயோடு யூஸ் பண்ணணும். இந்த மெட்டல் டயோடு பொசிஷன் பண்ணுறதுக்கு இந்த பிசிபியில் பண்ண முடியாது, வேறு பிசிபி, இது மெட்டல் டயோடு போகிறதுக்கு வேறு பிசிபி தனியாக இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த 6 ஆம்பியர் டயோடு தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டயோடவை இதுதான் நமக்கு 24 வோல்ட் லைன் கொடுக்கக்கூடிய ஏரியா, இந்த கெப்பாசிட்டர் போகிற லைனில்.
இந்த இதில். அப்போது இதில் இந்த டயோட் மார்க் போட்டிருக்கு இல்லைங்களா, 1 2 3 4 இது 4 டயோடோட மார்க்கு. அதில் இந்த டயோடில் ஒரு ஒயிட் லைன் இருக்கும், அந்த ஒயிட் லைனும் இந்த மார்க்கில் டயோடோட லோகோவில் இருக்கிற ஒரு பார் லைன் ஒரு லைனும் ஒரே மாதிரி இருக்கும் மாதிரி மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு, நெக்ஸ்ட் அப்படியே திருப்பி போடணும், நெக்ஸ்ட் இந்த சைடு, நெக்ஸ்ட் திருப்பி போடணும். இந்த மாதிரி தான் டயோட் நம்ம இதில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி சால்டர் பண்ண போகிறோம். அது எப்படின்னு செஞ்சு காட்டுறோம் பாருங்க. ஃபஸ்ட்டு இதில் லோகோ பாருங்கள், டயோடோட லோகோ ஒரு லைன் வந்து இந்த சைடு வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஆரோ மார்க்கு. அப்போது இந்த டயோடில் இருக்கிற ஒயிட் லைன் வந்து இந்த லோகோவோட லைனில் இருக்கிற மாதிரி நம்ம இந்த சைடு பொசிஷன் பண்ணோம். ஜஸ்ட் இந்த மாதிரி பொசிஷன் பண்ணிட்டு நம்ம சால்டர் பண்ணிக்கணும். இதே மாதிரி 4 டயோடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த லைனை பார்த்து ஆரோ மார்க் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கம் தான் ஒயிட் லைன் இருக்கணும். டயோடு போடும்போது கரெக்டாக மார்க் பார்த்து போட்டுக்கோங்க, லோகோ பார்த்து கரெக்டாக போடுங்க. அப்படி இல்லைன்னா டயோடில் இந்த பவர் சப்ளை மிக்ஸ் ஆகி போய் கெப்பாசிட்டர் பிளாஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 12 வோல்ட்டில் டயோடு. இதில் வந்து நம்ம வந்து டியூவல் பவர் சப்ளை யூஸ் பண்ண போகிறோம். 12 0 12 3 பவர் சப்ளை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு 2 டயோடு போதும். இந்த மாதிரி 2 ஆம்பியர் டயோடு 2 யூஸ் பண்ண போகிறோம். இதில் நமக்கு 4 டயோடு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம 2 டயோடு போட்டால் போதும். இந்த சென்டரில் இருக்கிற 2 ஆரோ மார்க்கு கெப்பாசிட்டர் பார்த்து போகிற மாதிரி இருக்கிற ஆரோ மார்க்கில் மட்டும் நம்ம டயோடு போட்டால் போதும். சேம் இதுலேயும் அதே மாதிரி மார்க் இருக்கும், டயோடில் கோடு கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இந்த 2 ஏசின்ற இருக்கிற ஆப்ஷனில் 12 0 12 12 2 கொடுக்கணும். 08 வந்து இந்த டயோடு இந்த லாஸ்ட்லேயோ இல்லை இந்த லாஸ்ட்லேயோ ஒரு பின்னில் வந்து லைன் கொடுத்துக்கோங்க. அதாவது ஒன்று இந்த லாஸ்ட்டு பின்னு அவுட்புட்டோட பின்னு, இல்லை இந்த லாஸ்ட்டு பின்னு, இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துக்கோங்க. அது 24 வோல்ட்டுக்கு 24 0 24 இன்புட்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம 12 வோல்ட்டுக்கான கெப்பாசிட்டர் லிங்க் கொடுக்கணும். 12 வோல்ட் அவுட்புட்டுக்கு நம்ம 12 வோல்ட் கெப்பாசிட்டர் கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, அதனால் வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறதா 35 வோல்ட் 1000 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து சேம் அதுலேயும் வந்து லைன் இருக்கிற சைடு நெகட்டிவாக பார்த்து நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ் பார்த்து பாசிட்டிவ்லையும் லைன் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி லைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணோம் 7805. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ரெகுலேட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ப்ளூடூத் போர்டு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ப்ளூடூத் போர்டு 5 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும். அதனால் இந்த 7805 இந்த 05ங்கிற வோல்ட் வந்து 12 வோல்ட்டை உங்களுக்கு 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போது இந்த ரெகுலேட்டரை வந்து இந்த இடத்துல பொசிஷன் பண்ணோம். இந்த லோகோவில் வந்து பின்னாடி வந்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது வந்து ஹீட் சிங்க் பிளேட்டு பார்த்த இடம். அதாவது இந்த டயோடில், அதாவது இந்த ரெகுலேட்டரில் பின்னாடி வந்து இந்த பிளேட் இருக்கு இல்லைங்களா, இது வழியாக தான் ஹீட் ரிடியூஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இதை பொசிஷன் பண்ணோம். நம்ம ரெகுலேட்டரில் இருக்கிற ஃபாண்ட்டு இதில் ரெகுலேட்டர் நம்பர் போட்டிருக்கிறத வந்து முன் சைடும், இந்த பிளேட் இருக்கிற சைடை ரெகுலேட்டர் அந்த லோகோவோட பின்னாடி கோடு போட்டிருக்கிற சைடும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இது முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய கெப்பாசிட்டர் நம்ம இதில் வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து வச்சு சால்டர் பண்ணிட்டா பவர் சப்ளை லைன் உங்களுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் கொடுக்குற ஏசி வோல்ட்டு இந்த பக்கம் நமக்கு டிசி வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். இதில் 24 0 24 அப்புறம் 12 0 12 இது ரெண்டும் நம்ம அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். பவர் சப்ளை லைன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஆடியோ போர்டு போகலாம். ஃபஸ்ட்டு 4191 ஆடியோ போர்டு பார்ப்போம். இந்த ஆடியோ போர்டோட ஒர்க்கிங் என்னென்னா, நம்ம கொடுக்குற ஆடியோ சிக்னல்ஸை இது பூஸ்ட் பண்ணி பெரிய ஆடியோ அவுட்புட்டாக கொடுக்கும். இது STK4191 ஐசி. இந்த ஐசியில் நம்ம ஸ்டீரியோ போர்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், மோனோ போர்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் கொடுத்துருக்கிறது மோனோ போர்டு. எதுக்காகனா சப்வூஃபர் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக. இதில் ஃபஸ்ட்டு பவர் சப்ளை இன்புட் பற்றி பார்ப்போம். இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து எர்த் லைனு. நெக்ஸ்ட்டு இந்த இடம் நமக்கு பாசிட்டிவ் லைனு, நெக்ஸ்ட்டு இந்த இடம் நெகட்டிவ் லைன் அதிலே கொடுத்துருப்பாங்க. பாசிட்டிவ் ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு, ஈங்கிறது கிரவுண்டு. நம்ம கெப்பாசிட்டர்லேருந்து வர அவுட்புட்டை 24 0 24 எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ளஸ் வோல்ட்டில் 24ம் இந்த ஈன்ற இடத்துல 0வும் இந்த மைனஸ் வோல்ட்டில் 24 மைனஸும் கொடுத்தா நமக்கு பவர் சப்ளை முடிஞ்சிடும்.
நெக்ஸ்ட்டு இதோட ஆடியோ இன்புட்டில் இதிலே கொடுத்துருப்பாங்க ஐஎன்னு சொல்லிட்டு. இது மோனோ போர்டாக இருந்தால் நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் லைன் கொடுக்குற மாதிரி வரும். ஸ்டீரியோ போர்டாக இருந்தால் நம்ம 2 இடத்துல லைன் கொடுக்குற மாதிரி வரும். இது மோனோ போர்ட், ஸோ நம்ம இந்த இடத்துல லைன் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் லைன் கொடுத்ததுக்கப்புறம் சப்வூஃபரோட அவுட்புட்டுக்கு இங்கே ஸ்பீக்கர் எஸ்பின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துல தான் நம்ம ஸ்பீக்கரோட அவுட்புட் எடுக்கிறோம். ஸ்டீரியோ போர்டாக இருந்தால் ஒரு ஸ்பீக்கரோட அவுட்புட்டு ஒரு கிரவுண்டும், இன்னொரு ஸ்பீக்கரோட அவுட்புட்டு இன்னொரு கிரவுண்டும் எடுக்கணும். இது நம்ம மோனோ போர்ட், ஸோ 2 ஸ்பீக்கரோட அவுட்புட்டு எடுத்துகிட்டு வந்து நேராக நம்ம சப்வூஃபரில் கொடுத்துட்றோம். இதிலே வந்து ஃபியூஸ் போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு 3 ஆம்பியர் இல்லை 5 ஆம்பியர் ஃபியூஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா எஸ்டிகே சப்போஸ் ஐசி டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு ஃபியூஸ் கட் ஆகும். அதனால் ஸ்பீக்கர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு STK 4392 ஐசி பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் நமக்கு 4 இன்ச்லேருந்து 6 இன்ச் ஸ்பீக்கர் வரைக்கும் நல்லா லோட் அவுட்புட் கிடைக்கும். சேம் இதில் வந்து அதே பிரின்சிபல் தான், பட்டு பவர் சப்ளை மட்டும் இது சிங்கிள் பவர் சப்ளை, ஒரு ப்ளஸ் வோல்ட்டு ஒரு கிரவுண்டு 2 மட்டும் கொடுத்தா போதும், மைனஸ் வோல்ட்டு கொடுக்க தேவையில்லை. இதில் வந்து பி பாசிட்டிவ்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த வந்து ப்ளஸ் வோல்ட்டும் இது பக்கத்தில் இருக்கிறது கிரவுண்டு கொடுக்கணும். பி பாசிட்டிவ் ப்ளஸ் வோல்ட்டு, இது கிரவுண்டு, மைனஸ் வோல்ட்டு தேவையில்லை. அதே மாதிரி இதில் வந்து 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற ஸ்டீரியோ போர்டு இது. ஸோ இங்கே ஒரு ஆடியோ இன்புட்டு, இங்கே ஒரு ஆடியோ இன்புட்டு கொடுக்குற மாதிரி வரும். நம்ம லெஃப்டோட இன்புட்டு ரைட்டோட இன்புட்டு இங்கே கொடுத்தோன்னா அவுட்புட்டில் இங்கே எஸ்பின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து ஒரு எஸ்பி ஒரு கிரவுண்டு ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், ஒரு எஸ்பி ஒரு கிரவுண்டு இன்னொரு ஸ்பீக்கர் எடுக்கணும். எஸ்பின்னு ஒன்றும் இல்லை, ஸ்பீக்கர் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் அவுட்புட் இந்த இடத்துல இந்த கிரவுண்டு இந்த ஸ்பீக்கரோட லைனு ஒரு ஸ்பீக்கருக்கு, அதாவது இந்த சைடு நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்பீக்கர் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் நீங்கள் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா இதுலேருந்து அவுட்புட் எடுக்கணும், ரைட்டு கொடுத்தா இதுலேருந்து அவுட்புட் எடுக்கணும். மற்றபடி ஒர்க்கிங் எல்லாமே ஒன்று தான். இந்த மாதிரி நம்ம STK 4392 ஐசி 3 ஐசி யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கான்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 5 ஸ்பீக்கர் நம்ம அவுட்புட் எடுக்கணும். 5 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபரு. இதில் 2 ஐசியில் 2 ஸ்பீக்கர் எடுக்க போகிறோம். இதில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்க போகிறோம். இதில் 4 சேனல், இதில் ஒரு சேனல், 5 சேனல் மொத்தம். இந்த STK 4191 ஐசியும் சரி, 4392 ஐசி, 4141 ஐசி எல்லா ஐசியுமே வந்து ஒர்க்கிங் ஆகும்போது ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை இந்த ஐசியிலேருந்து ஹீட் சிங் பிளேட் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு அலுமினியம் பிளேட் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ண முடியாது, அதுக்காக இந்த ஹீட் சிங் பிளேட் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஹீட் சிங் பிளேட்டில் இதுக்கு தேவையான இடத்துல வச்சு மார்க் பண்ணி ட்ரில் போட்டு ஹோல் போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒர்க் ஆகும்போது இது ஆகிற ஹீட்டை ஹீட் சிங் பிளேட் ரெடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஐசி வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோலஜிக் போர்டை பற்றி பார்ப்போம். ப்ரோலஜிக் போர்டுனா ஒன்றும் கிடையாது, நீங்கள் ப்ளூடூத் போர்டில் இருந்தோ இல்லை நீங்கள் டிவிலேருந்து ஆடியோ அவுட்புட் எடுத்தாலையோ நமக்கு ஸ்டீரியோ லைனாக தான் வரும். அந்த ஸ்டீரியோ லைனை 5.1 சேனல் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த போர்டோட வேலை. இந்த போர்டில் நம்ம இந்த இடத்துல பவர் சப்ளை இன்புட்டும் இந்த இடத்துல ஆடியோ இன்புட்டும் கொடுத்தா நமக்கு பேக்கில் இருக்கிற ஆப்ஷன் மூலிமா ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம். அதாவது இந்த இடத்துல ஆடியோ இன்புட் கொடுக்கணும், இந்த இடத்துல பவர் சப்ளை இன்புட் கொடுக்கணும். இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கிரவுண்டு 3 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் லெஃப்ட் ரைட் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம கொடுக்குற இன்புட்டை இந்த இடத்துல SUB அவுட்புட் சப்வூஃபர் அவுட்புட் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல சரவுண்ட் அவுட்புட் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல ரைட் அண்ட் லெஃப்ட் சேனலுக்கான அவுட்புட் எடுத்துக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சப்வூஃபரோட லெஃப்ட் ரைட்டு, இது 3மே இதில் கொடுத்துருப்பாங்க. சேம் அதுக்கு பேக் சைடில் இருக்கிற சால்டர் லீட்லேருந்து நம்ம வந்து அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த போர்டோட வேலை. நீங்கள் கொடுக்குற ஸ்டீரியோ இன்புட்டாக 5.1 அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி நீங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மீதி இருக்க 4 சேனல் நம்மளுக்கு கெய்னராக யூஸ் பண்ணுறதுக்கு. இது நீங்கள் இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அதனால் இந்த செக்ஷனை விட்டுருங்க. இதோட பிரின்சிபல் என்னன்னா ஆடியோ இன்புட் கொடுத்துட்டு பவர் சப்ளை இன்புட் கொடுத்தா ஆடியோ அவுட்புட்டாக 5.1 ப்ரோலஜிக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு சினிமாட்டிக் லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுதான் ப்ளூடூத் USB போர்டு. இதில் USB ஆப்ஷன் இருக்குது, மெமரி கார்டு போட்டுக்கலாம், ஆக்ஸ் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, அப்புறம் FMமும் இருக்குது. இந்த போர்டில் ஜஸ்ட் நீங்கள் பவர் சப்ளை இன்புட் கொடுத்துட்டு ஆடியோ அவுட்புட் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பவர் சப்ளைக்கு ஆடியோ அவுட்புட்டுக்கும் உங்களுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பவர் சப்ளைக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எது, ஆடியோ அவுட்புட்டு எது லெஃப்ட்டு எது ரைட்டு எது கிரவுண்டு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 12 வோல்ட் ஃபேன் 2 எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டடி புஷ் நம்ம ஆம்பிளிஃபையரோட கீழே கேபினெட்டுக்கு வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம வால்யூம் கண்ட்ரோல் நாப்ஸு கிளாஸ் நாப்ஸில் எடுத்துருக்கோம். பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கணுன்றதுக்காக. நீங்கள் எந்த மாதிரி நாப்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து. நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம USB யூஸ் பண்ணுறதுக்கு, அப்படின்னா டிவிக்கோ டிவிடிக்கோ செட்டாப் பாக்ஸுக்கோ லைன் கொடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்விட்சிங் லைன் இது. இது மூலிமா ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம மாற்றிக்கலாம். 2.1 5.1 ஆக்ஸு USB அந்த மாதிரி ஸ்விட்சிங் பண்ணுறது. இது நம்ம ஒயரிங் சால்டர் பண்ணும்போது இதோட பிரின்சிபல் என்னன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் நம்ம ஒரு 6 கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம். இதில் வந்து 2 டியூவல் சேனல் கண்ட்ரோல் இது.
இதில் ஃப்ரண்ட்டில் இருக்க 3 ஒரு சேனல், பேக்கில் இருக்க 3 இன்னொரு சேனல். இதுதான் நம்மளுக்கு மாஸ்டர் கண்ட்ரோலு. நம்ம ப்ரோலாஜிக் போர்ட்லேருந்து வர 5.1 அவுட்புட்டாவை இதில் தான் நம்ம லைன் கொடுத்து திரும்பி கொடுக்க போகிறோம். இது மொத்தம் 6 சேனல் ஒர்க் ஆகும். 5 ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபர். நேராக அதுலேருந்து வர அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்து எடுத்துகிட்டு போனால் தான் உங்களுக்கு மாஸ்டராக டோட்டலாக நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதுதான் இது பேர் மாஸ்டர் கண்ட்ரோல். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பீக்கர் சாக்கெட் ஒரு 3 இல்லைனா 4 தேவைப்படும். அண்ட் இந்த மாதிரி ஆர்சி சாக்கெட் ஒரு 2 தேவைப்படும் நம்ம டிவி டிவிடி யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் இந்த மாதிரியான ஒயர்ஸ் கொஞ்சம், பவர் சப்ளை கேபிள் ஒன்று. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதை பற்றி ஒரு நாலேஜ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆம்பிளிஃபையர் நான் ஃபுல்லாக உங்களுக்கு அசம்பிள் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரைடே வரும். அதை மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you on next video. Bye.